ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். அதை வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு உரிச்சது போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதை வந்து அரைக்கிறதுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தான் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. வானல் நல்லா காஞ்சிடுச்சு. 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ வெண்டைக்காயை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 100 கிராம் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுதுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அது இதை நல்லா கிளறி விடுங்க. நமக்கு வெயில் நேரத்தில் குளு குளுன்னு இருக்கிறதுக்காக மோர் குழம்பு சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டிலே செஞ்ச தயிர் எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கரண்டியில் நம்ம ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரி எவ்வளோ தடன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஜாரில் அடித்து வச்ச மோரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ 4 மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய சூப்பரான மோர் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் நம்மளுடைய வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.